அந்த ஒரு குழுவுக்குள்ள திருமண உறவு நடக்கிறதில்லை. புரியுது. இப்போ இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பங்காளி உறவு முறை இருக்குது. ஆமாம் ஆமாம். நாம் பல சொற்கள் எல்லாம் இழந்துட்டோம். பழைய தமிழ் சொற்கள்லாம் இழந்துட்டோம். அதனால் இப்போது நாம் 2 சொற்கள் 3 சொற்களை சேர்த்து இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப வியப்பாக சொல்கிறாங்க. பெரிய விஷயம். இந்த வொக்காபுலரி வந்து அன்கவுண்டபிள். அதை வந்து கணக்கிடவே முடியல. அவ்வளவு சொற்கள் அவங்க மொழியில் இருக்குது. தாயை அவங்க வந்து மெய்ன்னு சொல்கிறாங்க. மெய். மெய் என்பதற்கு உடல் என்று தமிழில் பொருள். அதாவது உடலோடு ஒரு உயிரை வந்து உலகு தந்தவளை அந்த தாயை வந்து மெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் கடைப்பிடிக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாம் அந்த குமரி கண்ட தமிழர்கள் விட்டு சென்ற ஒரு எச்சங்கள் தான், முழுமையா இல்லை. புரியுது. ஏதோ அதில் சிலதான் நாம இப்போ ஒரு பண்பாடுன்னு தமிழ் பண்பாடுன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட தேடலை வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பூர்வீக குடிகள் கிட்ட தேடினா கிடைக்கும் நிறையா. இப்போ நான் கருதுவது 75,000 ஆண்டுகளில் தமிழ் பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். அது தோன்றியதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. தோன்றியதுக்கு முன்னாடி இருக்கலாம். அது தோன்றியது எத்தனை, அதான் நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொன்னது. அதுதான் அந்த கண்டங்கள் உடைந்த போது மக்கள் குமரி கண்டம் தனியாகவும் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் தனியாகவும் பிரிகிறாங்க. இப்போ அவங்க ஒன்றாக இருக்கும்போது ஒரு மொழி பேசாமல் இருந்திருப்பாங்க. அதாவது மொழி ரீதியா இன்னும் நம்ம பேசணும், அது எப்படி தொடர்பு வருது அப்படின்னு. பண்பாடு ரீதியா, அதாவது இப்ப நம்ம சொல்றோம் பண்பாட்டு ரீதியா அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு குழு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு குழுவாக இருப்பவர்கள் அண்ணன் தங்கை அக்காள் தங்கை அப்படி இந்த உறவுல தான் இருக்காங்க. பெரியவர்கள் வந்து பெரியப்பா சித்தப்பா தாத்தா, இந்த அடிப்படையில் வந்து அந்த ஒரு குழுவுக்குள்ள திருமண உறவு நடக்கிறது இல்லை. புரியுது. இப்போ இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்த பங்காளி உறவு முறை இருக்கு. ஆமாம் ஆமாம். இந்த உறவு முறையை அவர்கள் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே பாதுகாத்து வராங்க. இப்போ அந்த ஒரு குழுவில் இருக்கிற ஒருவனுக்கு திருமணம் செய்யணும்னா அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவரை வந்து ஞானின்னு சொல்றாங்க. ஞானின்னு தமிழ்ல நம்ம சொல்லலாம். அவரை மெஜிஷியன் என்று அவங்க விளக்காரவங்க எழுதியிருக்காங்க. அவர் வந்து பல செய்திகளை வந்து இவர்களுக்கு ஏற்படுகின்ற ஐயப்பாடுகளை அவர்கிட்ட போய் கேட்டால் அதற்கு விடையை அவர் சொல்லுவார் என்று அவங்க நம்பி இருந்திருக்காங்க. அப்படி அந்த ஞானி வந்து சில ஆட்களை தேர்வு பண்ணி நீங்கள் இந்த பையனுக்கு அந்த குழுவில் போய் பெண் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஆணோ பெண்ணோ தேர்வு செய்து திருமணம் செய்வாங்களாம். இந்த உறவு வந்து ஒரு குழுவுக்கும் இன்னொரு குழுவுக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. தெற்க ஒன்று இருக்கிற குழு, வடக்கு இருக்கிற குழு, கிழக்கு இருக்கிற குழு, இப்படி 4 திசைகளிலும் உள்ள பல குழுக்களோடு இந்த திருமண உறவை அவங்க வச்சுக்கிறாங்க. இப்படி அவர்கள் பல குழுக்களோடு திருமண உறவு வரும்போது எல்லாம் ஏறக்குறைய ஒரு காலத்தில் உறவினர் ஆகிடுறாங்க. இந்த உறவினர் ஆகும்போது அந்த பல குழுக்களும் சேர்ந்து தங்களுக்குள்ள பங்காளிகள் உறவின் முறையாருங்கிறத அவங்களே வகுத்துக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நாம் எப்படி அந்த பங்காளி உறவு முறையை வச்சிருந்தோமோ அந்த 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் வச்சிருந்தாங்க. அந்த பண்பாட்டு கூறு இன்னும் நம்ம கிட்ட இருக்கு. அவர்களும் அதை இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. இதுல வந்து வயது வந்த ஒரு பெண் வந்து அது அண்ணன் முறையாக இருந்தால் கூட ஆண்களிடம் பேசுவதை தவிர்க்கும்படி சொல்லுவாங்க. அண்ணன் முறையா கூட அண்ணன் முறையா தான் இருக்கும் அந்த குழுவில். ஆனால் ஒரு ஆணிடம் நீங்க திருமணத்துக்கு முன்பு பேசக்கூடாது அப்படின்னு பெண்களை அப்படி பண்றாங்க. அதே மாதிரி ஆண் பிள்ளைகளையும் 18-20 வயது வரையில்
பெண்களோட பேசக்கூடாது, ம் அவர்களோட எந்த உறவும் செய்யக்கூடாது அப்படின்னு ம் அதை ஒரு கடுமையாக பண்ணிடுறாங்க. ம் அதை மீறி ஏதாவது நிகழ்ச்சி யாராவது தவறு செய்தால் ம் அந்த ஞானி தான் கூப்பிட்டு அவர்களை விசாரித்து ம் தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்டால் ம் அவங்கள அது ஆணோ பெண்ணோ அவர்களை கொலை செய்திருங்கன்னு கூட சொல்லுவாங்களாம். ஏ அப்பா. ம் கடுமையான தண்டனைகள். அதனால இந்த அவர்களுக்கு அந்த குழுக்களுக்குள்ள இருந்த அந்த சட்டங்கள், இந்த லாஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஆஃப் தி அபாரிஜின்ஸ்ன்னு அது தனியாக ஒரு நூலை எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அவர்களுக்கு வந்து இந்த திருமண உறவில் வந்து இப்போ நமக்கு தொல்காப்பியர் சொன்னபடி ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு உருவத்துக்கு ஒரு உயிரினத்துக்கு ஒரு சொல்லு தான் இருக்கணும் என்பது தொல்காப்பிய விதி. இப்போ நாம் பல சொற்கள் எல்லாம் இழந்துட்டோம், பழைய தமிழ் சொற்கள்லாம் இழந்துட்டோம். அதனால் இப்போ நாம் 2 சொற்கள் 3 சொற்களை சேர்த்து இப்போ நாம் பயன்படுத்திக்கிட்டு வரோம். இப்போ சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, சின்னம்மா, இதெல்லாம் 2 சொற்கள் இருக்கு. இது வந்து இதற்கு முன்பு தமிழில் பெரியப்பா என்று சொல்ற அந்த 2 சொல்லுக்கு ஒரு சொல் இருந்திருக்கு. அது இல்லை, வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து இந்த உறவு முறையில் பெரியப்பாவே 3 பேர் 4 பேர் இருக்கலாம். ஆமா, பெரியப்பா, சின்ன பெரியப்பா அப்படி இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பெரியப்பாவுக்கும் தனித்தனி சொல் அவங்ககிட்ட இருக்கு. அப்போ அவங்களோட வொக்காபுலரி, அதைத்தான் வந்து அந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப வியப்பா சொல்றாங்க. பெரிய விஷயம். இந்த வொக்காபுலரி வந்து அன்கவுண்டபிள், அதை வந்து கணக்கிடவே முடியல, அவ்வளவு சொற்கள் அவங்க மொழியில் இருக்கு. அப்பனா அந்த மொழி வந்து ஒரு செம்மை பெற்ற ஒரு மொழியா தான் இருக்கு. அப்பவே இது செம்மை பெற்ற மொழி தான். இதுல வந்து இயற்கையினுடைய இடர்பாடுகள், இந்த கடல்கோள், இந்த நில அதிர்வு, இதெல்லாம் ஒரு ஜெனரேஷனை, அதாவது ஒரு தலைமுறையை முற்றிலுமாக அழிக்கிற நிலைமையில அடுத்த தலைமுறை முந்தின தலைமுறையை பற்றி செய்திகள் இல்லாமல் போயிடுது. இப்ப இந்த மொழியில வந்து தமிழ் மொழியோட சொற்கள் எதுவும் கலந்திருக்கா, இல்ல எதுவும் நீங்க ஒற்றுமை பாத்தீங்களா? நான் அது நேரடியா வந்து அப்படியே தமிழ் பொருளோட எடுக்க முடியாது. இருந்தாலும் என்னுடைய நூலில் கிட்டத்தட்ட ஒரு 100 சொற்கள் எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கேன். சரிங்கய்யா. நம்முடைய தமிழ் சொற்களோடு ஒட்டி வர்றது அந்த ஒலியும் அப்படி இருக்கு, பொருளும் அப்படி இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும்னா, தாயை அவங்க வந்து மெய்ன்னு சொல்றாங்க. மெய் என்பதற்கு உடல் என்று தமிழில் பொருள். அதாவது உடலோடு ஒரு உயிரை இந்த உலகுக்கு தந்தவளை, அந்த தாயை வந்து மெய் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நம்ம அதை பொருள் கொள்ளணும். இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து தமிழ்ல நாம அறியப்படாத ஆனா தமிழ் சொற்களா அங்க இருக்கு. நம்மளோட இது மாறிடுச்சு, அவங்களோடது மாறாம அப்படியே. நம்ம குமரிக்கண்டம் பிரிஞ்ச பிறகு எத்தனை அழிவுகள் அதற்கு வந்ததுன்னு கணக்கிட முடியாது. பல முறை இந்த எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, கடல்கோள், இதெல்லாம் அடிக்கடி நடந்திருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு தலைமுறையும் இயற்கையினால் அழிக்கப்பட்டிருக்காங்க தமிழர்கள். இப்போ சென்ற தலைமுறை எப்படி வாழ்ந்தார்கள் என்ற செய்தி கூட அடுத்த தலைமுறைக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்போ நாம கடைப்பிடிக்கின்ற நம்முடைய பண்பாட்டு கூறுகள் எல்லாம் அந்த குமரிக்கண்ட தமிழர்கள் விட்டு சென்ற ஒரு எச்சங்கள் தான், முழுமையா இல்லை. புரியுது. ஏதோ அதுல சிலதான் நாம இப்ப ஒரு பண்பாடுன்னு, தமிழ் பண்பாடுன்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
அந்த பண்பாடு வந்து ஏறக்குறைய ஒரு ரேனா ரகப்பொருள் உரை சொல்லும்போது 3 கடல்கோள்கள் நிகழ்ந்ததாக சொல்லுது. அது எத்தனை என்று நாம கணக்கிட முடியாது. இந்த இயற்கை பேரழிவு அந்த பழங்குடி மக்களுக்கு அவர்கள் 73,000 ஆண்டுகளிலிருந்து இன்று வரையில் எதுவுமே இல்லை. புரியுது. அப்ப நம்மளோட தேடலை வந்து நம்ம ஆஸ்திரேலியால இருக்கிற பூர்வீக குடிகள் கிட்ட தேடினா கிடைக்கும் நிறைய. இப்போ நான் கருதுவது 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசப்பட்ட தமிழ் தான் அவர்களுடைய மொழி. அப்ப இதுல இந்த இடத்துல இடைமறிக்கிறதுக்கு மன்னிங்க. இப்ப தேவநேய பாவனர் வந்து 50,000 ஆண்டுகள்னு சொல்றாரு. ஆனா உண்மையில தமிழ் மொழியின் தோற்றம் இல்லைன்னா தமிழ் மொழி எவ்வளவு வருடங்களா இருக்குன்னா ஆஸ்திரேலிய பூர்வீக குடிகள் வச்சு கணக்கிறப்ப 75,000 ஆண்டுகள் நீங்க சொல்லுங்க. 75,000 ஆண்டுகள்ல தமிழ் பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். அது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. தோன்றியதுக்கு முன்னாடி இருக்கலாம். அது தோன்றியது எத்தனை, அதான் நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொன்னது. அதுதான் அது எந்த காலத்துல வந்து தோன்றியது என்பதை தமிழ் மொழி வைத்து ஒரு ஆண்டு கணக்கு சொல்லவே முடியாது. ஆக உறுதியா சொல்லலாம் கிமு 75,000 ஆண்டுகள்ல தமிழ் பேசப்பட்டது. அதை வேணா நம்ம உறுதியா சொல்லலாமே தவிர அது எப்போ தோன்றியது என்பதை யாரும் கணக்கிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த கண்டங்கள் உடைந்த போது மக்கள் குமரி கண்டம் தனியாகவும் ஆஸ்திரேலிய பழங்குடிகள் தனியாகவும் பிரிகிறாங்க. இப்ப அவங்க ஒன்றாக இருக்கும்போது ஒரு மொழி பேசாம இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஒரு பண்பாட்டு கூறுகள் அவர்கிட்ட இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் எப்ப உண்டாச்சுன்னு நாம எப்படி கணக்கிட முடியும்? இப்போ சென்னை பல்லாவரத்துல 1850களில் ஒரு சர்வேயர், நில அளவியாளர் ஆங்கிலேயர் போய் அந்த கல்லெல்லாம் அளக்கும்போது போடும்போது, இப்போ அந்த பல்லாவரத்தில் அந்த இடத்துல தான் கண்டோன்மெண்ட் இராணுவ தளம் வச்சுருக்காங்க. அங்கே கற்கருவிகளெல்லாம் கண்டெடுக்கிறார். அது பார்த்தா அது பாட்டுக்கு மேலேயே கிடக்கு, ஒன்றும் தோண்டிலாம் எடுக்கல, அது பாட்டுக்கு மேலே கிடக்கு. இதெல்லாத்தையும் சேர்த்து நூற்றுக்கணக்கான கற்களை அவர் எடுக்கிறார். அதில் சில கற்களை வந்து லண்டன் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மீதி கற்கள்லாம் சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த கற்களை எல்லாம் கண்டுபிடிச்ச 150வது ஆண்டு இதில் வந்து அந்த கற்களை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வெளியிலே வச்சுருந்தாங்க சென்னையில். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே அமெரிக்காவிலிருந்து ஒரு பிராமண பெண்ணு, சாந்தி பப்புன்னு பேர் அந்த பொண்ணுக்கு, அதுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து இந்த பிராமண வேதங்களுக்கு முற்பட்ட காலத்தில் அதனுடைய தாக்கம் தென்னிந்தியாவில் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிராமணர்கள் அமைப்பு ஒன்று மும்பையில் இவங்களுக்கு நிதி உதவி அளித்து போய் பாருங்க, ஏதாவது ஆய்வு பண்ணலாம் முடிஞ்சா பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது வேத காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே இந்த ஆரிய தாக்கங்கள் இந்தியா முழுவதும் இருந்ததுன்னு மெய்ப்பிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். இந்த அம்மா பொண்ணு போய் அந்த கொசத்தலை ஆறுன்னு சென்னையில் ஓடுது, அந்த ஆற்றங்கரையில் திருவள்ளூர் மாவட்டம் அச்சிரம்பாக்கம்னு ஊரில் போய் அந்த அம்மா ஆய்வு செய்து பல அந்த கற்கருவிகளெல்லாம் கண்டெடுக்கிறாங்க. ஏறக்குறைய இதே மாதிரி இருக்கு பல்லாவரத்தில் எடுத்த மாதிரி. அந்த கற்கருவிகளெல்லாம் அவங்க இந்த அமெரிக்காவில் இருக்கிறதுனால இந்த கற்கருவிகளை அந்த வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர்கள் எடுத்ததில் சிலது, அவங்க கண்டறிய சில கற்கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே ஃப்ளோரிடாவில் அந்த கால கணிப்பு கார்பன் டேட்டிங்கில் அந்த கரிம ஆய்வில் அதை கொடுக்கும்போது அந்த கற்கள் 2 ஊர்லேயும் எடுக்கப்பட்ட கற்கள்
15 லட்சத்திலிருந்து 18 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு இவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இங்க தமிழ்நாட்டுல 15-18 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அதுல அது உறுதியாகிட்டுது. இப்ப அதை இனிமே மாற்ற முடியாது. இப்ப அதுக்கு சான்றுகள் சென்னை அருங்காட்சியகத்துல இருக்கு. அந்த கொண்டுகிட்டு வந்து புளோரிடாவில் அவங்க ஆய்வு செஞ்சிட்டாங்க. ஆகையினால 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே மக்கள் இருந்தாங்க அங்க. அவர்கள் யாரு தமிழர்களா, யாரு தமிழ் பேசுனாங்களா, என்ன மொழி பேசுனாங்க என்றெல்லாம் நம்மால கருத்து கூற முடியாது. இருந்தாலும் அந்த ப்ரூஸ் ஃபென்டன் சொல்ற செய்தியின்படி முதல் மாந்தன் தோன்றியது அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில தான். அது குறிப்பா இந்த இடம்னு சொல்ல முடியாது. கிழக்கு ஆசியாவாக இருக்கலாம், அல்லது தென்கிழக்கு ஆசியாவாக இருக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் சொல்ற அது ஒரு கருதுகோள் மாதிரி சொல்றதும் நம்முடைய கருத்தும் வந்து ஒத்து போகுது. உண்மை. இப்ப இதுல இன்னொன்னு, நீங்க வந்து இந்த பண்பாட்டு கூறுகள்ல ஆண்களை பற்றி ஒரு முக்கியமான தகவல் அன்னைக்கு பேசிட்டு இருந்தப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற சில குறிப்பிட்ட சமூகங்களுக்கும் அங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பூர்வீக குடிமக்களுக்கும் ஆண்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னு. அது இந்த சுன்னத் என்ற சடங்கு வந்து இன்று வரையில கூட அந்த பழங்குடி மக்கள் செய்யறாங்க. ஆஸ்திரேலியா பூர்வீக குடிமக்கள். அது அந்த எப்போ இது செய்யறீங்கன்னு, அது எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் எழுதின ஒரு புத்தகத்துல இந்த முறை வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து எகிப்துக்கு வந்து, எகிப்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து, இஸ்ரேலிருந்து அரேபியாவுக்கு வந்ததுன்னு எழுதினேன். அங்க தேனியிலிருந்து ஒரு ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் எனக்கு கடிதமா எழுதிட்டாரு, நீங்க இதில் எழுதியிருக்கிறது தவறான தகவல், இது தமிழருடைய சடங்குகள்ல ஒண்ணு, எனக்கே அது செய்திருக்காங்க என்று தென் தமிழகத்தில் உள்ள அந்த பிரமலை கள்ளர் என்ற சமூகம் இன்றைக்கும் அதை செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு விளக்கமாகவே ஒரு கடிதம் எழுதினார். அப்புறம் நான் இதை பற்றி சரி, இது வந்து நாடுகளுக்கிடையே இவ்வளவு தூரம் பரவி இருக்கிறத நாம் எப்படி அதை மெய்ப்பிக்கிறதுன்னு நான் சொல்ல எடுத்தேன். இந்த சொல் மூலமா நம்மால ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கும்போது தமிழ் சொல்லாரு, வேர் சொல் தமிழ், அதனுடைய வேர் தமிழ்ல இருக்கு. ஆகையினால வந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து பாருங்க, நிகழ்காலத்துல இவ்வளவு சான்றுகளோடு நாம வந்து ஒரு ஆய்வு செய்து போகும்போது நாம பண்பாட்டு கூறுகளை விட்டுடுறோம். அது வந்து இப்படி இன்னும் நம்மால் மறக்கப்பட்டது எவ்வளவுன்னு நம்மால சொல்ல முடியாது. அண்மை காலம் வரையில நம்முடைய குடும்ப உறவுகள் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொஞ்சம் அது கெட்டுப்போச்சு. நான் சிறுவனாக இருக்கும் போதெல்லாம் அந்த குடும்ப உறவுகள் நல்லா இருந்தது. அதாவது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தை, இப்படித்தான் குழந்தைகள் பிள்ளைகள் இருந்தது. இது வர வர இந்த பொருளாதார தாக்கம், வாழ்க்கையில் வந்து அவர்கள் எல்லா வசதி வாய்ப்புகளையும் அடையிறதுக்கான ஒரு சூழல், இதெல்லாம் கருதி ஒரு குழந்தை 2 குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க. இப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, முதியோர்கள் இன்றைக்கு கவனிக்கப்படல. இப்போ உலகம் முழுவதும் அந்த முதியோர்களுக்கான இல்லங்கள்லாம் இப்போ நிறைய தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு, அதனால அந்த குடும்ப உறவுங்கிறதே போயிடுச்சு. இப்போ பேரன் பேத்தியோட தாத்தா பாட்டிக்கு இருந்த உறவெல்லாம் இப்போ இல்லை.
இது ஒரு சமூக சீரழிவு. இது இந்த சீரழிவு புறநானூற்றில் ஒரு பாடலில் வந்து குமரிக்கண்டத்தில் ஏராளமான தமிழர்களை நாம் பலி கொடுத்துட்டோம், காவு கொடுத்துட்டோம், நம்ம இனத்தினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஆகையினால பெற்றோர்களே அதிகமாக குழந்தைகளை பெற்றிடுங்கள்னு புறநானூறு சொல்லுது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால வந்து இந்த குடும்ப உறவுகள் இப்போ கொஞ்சம் நமக்கு சீர்கேடு அடைஞ்சு போச்சு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் வலிமையாக தான் இருந்தது. இப்போ இந்த குடும்ப உறவுகளோட அந்த பழங்குடி மக்களை, ஏன்னா நான் இப்போ என்னுடைய வயதில் 3 தலைமுறையை பார்த்துட்டேன். ஆகையினால எனக்கு அந்த பழைய தலைமுறை, முதல் தலைமுறை எப்படி வாழ்ந்தார்கள்னு ஓரளவுக்கு தெரியும். 1950களில் அந்த தலைமுறை எப்படி வாழ்ந்தது, 90களில் எப்படி வாழ்ந்தது, இப்போ எப்படி இருக்குது எல்லாம் ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இதில் வந்து என்னுடைய நான் திருமணம் செய்த காலத்தில் 60களில் கூட மாமியார்கிட்ட மருமகன் நேரடியாக பேச மாட்டார். மருமகன் வந்து மாமியாரிடம் பேச மாட்டாங்க. அது மாதிரி மாமியாரும் மருமகன் கூட பேச மாட்டாங்க. ஏதாவது இருந்தால் மனைவி கிட்ட சொல்லுவாங்க, அவங்க மகள்கிட்ட சொல்லுவாங்க, ஏதோ கணவன்கிட்ட சொல்லு, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லு, அப்படின்னு தான் அந்த உறவுகள் இருந்தது. அந்த மாமியார் மருமகன் உறவு அவ்வளவு விளக்கப்பட்டிருந்தது. அந்த பழங்குடியினர் சட்டத்தில் இந்த மாமியார் மருமகன் உறவை தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் ஒரு மருமகள் மாமியாருடன் பேசவே கூடாது. இன்னைய வரையில அதை கடைபிடிக்கிறாங்க. அது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருந்து படிச்சிருக்கோம். அவங்க பலாயிரம் ஆண்டுகளாக அதை கடைபிடிக்கிறாங்க. அப்படி தவிர்க்க இயலாமல் மருமகன்கிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மருமகன் இருக்கிற பகுதிக்கு தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு அந்த பக்கமா நின்று பேசணும் அப்படின்னு அவங்க சட்ட விதிமுறைகள் சொல்லுது. அதை பெரும்பாலும் வந்து மருமகனிடம் பேசுவதை பெண்கள் தவிர்த்திருக்காங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்படி வந்து நமக்கும் அவர்களுக்கும் இருந்த உறவுகள் வந்து இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை கூறுகள் அதெல்லாம் அது இன்னும் நாம அந்த பயன்பாட்டில் அந்த இது இருக்கும். அதில் அவங்களுடைய சடங்குகள் வந்து ஏறக்குறைய இப்போ நாம் கடைப்பிடிக்கிற சடங்குகளில் சிலவற்றோடு ஒத்து வருது. அந்த சடங்குகள் முழுமையாக நாம் கடைப்பிடிக்க மறந்துட்டோம். அதுதான் தமிழனுடைய பண்பாட்டு கூறுகளாக இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் மாறி மாறி வந்ததில் அழிவுகளுக்கு இடையே அடுத்தடுத்த தலைமுறைகள் தோன்றுவதில் சில சடங்குகள்லாம் விடுபட்டு போச்சு. இப்போ தீ மிதிக்கிறது அவங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை அது ஒரு சடங்காகவே வச்சுருக்காங்க. அங்கே பூர்வீக குடிகள் ஆஸ்திரேலியா தீ மிதிக்கிறது. அதே மாதிரி அவர்களுக்கு கடவுள்னு ஒன்று கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, மதம் என்று எதுவும் இல்லை. அதை கூட அவங்க ஆங்கிலேயர்கள் தியரி ஆஃப் அபாரிஜின்ஸ் ரிலிஜன் ஒரு கோடு போட்டு நோ ரிலிஜன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான் ஆங்கிலத்தில். அவர்களுடைய வழிபாட்டு முறையெல்லாம் முன்னோர்கள் தான். முன்னோர் வழிபாடு தான். சீமான் சொல்றாங்களா அதேதான், முன்னோர் வழிபாடு தான். நமக்கு அப்படிதான் இருந்திருக்கு. அது பின்னாடி வந்து சமயங்கள் உருவான பிறகு அந்த முன்னோர் வழிபாட்டை வந்து ஒழிச்சிட்டு சமய சார்புடைய கருத்துக்கள் மக்கள் மேல திணிச்சாங்க.
இப்போ ஒரு சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் பெரும்பாலான இலக்கியங்கள் வந்து, அதாவது சங்க இலக்கியங்களுடைய காலத்தை கணித்ததே தவறு. புறநானூறுலாம் கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டது. பரிபாடெல்லாம் கிறிஸ்து ஆண்டுகளுக்கு ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டது. இப்போ சங்க இலக்கியங்கள்னு 2000 ஆண்டு பாடலையும் அண்மை கால பாடலையும் இணைச்சி சங்க இலக்கியம்னு போட்டாங்க. அதாவது எப்படி பிரிச்சுட்டாங்க சங்க இலக்கியங்கள்னா, அகம்புறம் சார்ந்து. இந்த புறம் சார்ந்த பாடல்கள் எல்லாம் வந்து ஒரே தொகுப்பா போட்டாங்க. இப்ப கலித்தொகை, புறநானூறு இதெல்லாம் வந்து ஒரு அகநானூறு. கலித்தொகையிலேயே பல பாடல்கள் வந்து அகம் சார்ந்து இருக்கு. இப்படி அவங்க துறை சார்ந்து தொகுத்தாங்களே தவிர காலம் சார்ந்து சங்க இலக்கியங்களை தொகுக்கல. அதுதான் இப்ப பெரிய குழப்பம். இது எந்த பாடல், இப்போ புறநானூற்றுல 400 பாடல் இருக்கு. 400 பாடலும் ஒரு 100 ஆண்டுக்குள்ளேயோ 50 ஆண்டுக்குள்ளேயோ எழுதப்பட்டது இல்லை. ஒரு பாடல் கிமு 500ல எழுதிருக்கலாம், ஒரு பாடல் கிமு 2500ல எழுதிருக்கலாம். இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரே நூலா போட்டாங்க. அது ஒரு சிக்கல். அதனால வந்து நமக்கு இந்த காலத்தை கணிக்க முடியல. அப்படியும் சில செய்திகளை நம்ம உள்ளடக்கி அதில் அந்த பாடலில் ஏதாவது செய்தி இருந்ததுன்னா அதை வச்சு சில கால கணிப்புகளை நாம் செய்யலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, 1810 பரிபாடலில் பெருஞ்சோற்று உதியன்னு ஒரு சேர மன்னனை பற்றி ஒரு பாடல் வருது. அந்த பாடலை வந்து முரஞ்சியூர் முடிநாகராயர் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த பாடல்ல வந்து அந்த மன்னனையை வந்து ஒரு புலவர் புகழ்ந்து பாடுறாரு. அந்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த பாண்டவருக்கும் கௌரவருக்கும் நடந்த போர்ல 2 தரப்புக்கும் நீ உணவு கொடுத்து உன் பெருமையை நிலைநாட்டின என்று அந்த பாடல் வருது. அப்போ இந்த பாரத போர் நடந்தப்ப அந்த பெருஞ்சோற்றுவதியன் சோறு போட்டிருக்கான். ஆட்சி நடந்திருக்கு. அது ஒரு காலகட்டம். இப்ப பாரத போர் எப்ப நடந்ததுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பெருஞ்சோற்றுவதியனுடைய காலகட்டம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சில குறிப்புகளை வச்சுதான் நம்ம வந்து ஒரு காலத்தை கணிக்க முடியுது. அதனால வந்து இந்த சங்க பாடல்கள் வந்து அந்த துறை சார்ந்து தொகுக்கப்பட்டதை தவிர காலம் சார்ந்து தொகுக்கப்படல. சரிங்க. அதனாலதான் இவ்வளவு சிக்கல் வந்தது. இப்ப பழங்குடி மக்களை பொறுத்தவரையில அங்க பக்கத்துல இந்த பப்புவா நியூகினி, நியூசிலாந்து, சாலமன் தீவுகள், ஈஸ்டர் தீவுகள் இங்கெல்லாம் வந்து சிந்துவெளி எழுத்துக்களே பொறிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. நான் பப்புவா நியூகினிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் நான் அங்கேருந்து ஆஸ்திரேலியா வந்து போயிட்டு வரலான்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. அதற்கு முதல் நாள் அங்கே ஒரு பெரிய கலவரம் வந்ததில் கல்லூரிகள்லாம் மூடிட்டாங்க. அதனால போக முடியல. அதனால அந்த பகுதிகள்லாம் தமிழனுடைய அடையாளங்கள் நிறைய இருக்கு. அதில் இன்னும் சொல்ல போனால் அந்த பசிபிக் கடலை வந்து முற்றாக அறிந்திருந்தவர்கள் தமிழர்கள். அது ஆங்கிலேயர்கள்லாம் இப்போ போர்ச்சுகீசியர்கள்லாம் கிபி 500ல தான் வரான். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பசிபிக் கடல் பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க, குடியேறியிருக்காங்க. இந்த ஈஸ்டர் சாலமன் தீவுலாம் இப்போ போகிறதுனா கூட நடுவில் இருக்குது. அதனால அந்த காலத்திலேயே எல்லாம் படகுகளில் போயிருக்காங்க, போய் குடியேறியிருக்காங்க. அங்கே அந்த தீவுகளில் சிந்துவெளி எழுத்துக்கள பாறைகள் உள்ள பொது இருக்கு. அதெல்லாம் இப்போ தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க.
நியூசிலாந்து என்ற பேர் வந்து பிற்காலத்தில் ஐரோப்பியர்கள் வச்ச பேர். அது 2 தீவு, மேல் பகுதி ஒன்று, கீழ்ப்பகுதி ஒன்று. மேல் பகுதிக்கு மாவோரின்னு பேரு, மாவோரி. கீழ்ப்பகுதிக்கு தெங்குன்னு பேரு. தெங்கு தெங்கு என்பதற்கு தெற்குன்னு தான் பொருள். மாவோரி என்பதற்கு கடலால் சூழப்பட்டதுன்னு கூட ஒரு பொருள் சொல்லலாம். இப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த தமிழ் சொற்கள், பல சொற்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. மாயோரி ட்ரைப். ஆமாம், இருக்காங்க. ஆமாம். அந்த சொற்களில் கூட சிலதான் இந்த நூலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா, இப்போ இந்த நூல் என்னைக்குங்க வெளியில் வருது? அது அவங்க இதில் சேர்க்கை நீக்கல் ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பணும். சரிங்க. முழுமையாக நூலை தொகுத்தாச்சு, அதை அனுப்பியிருக்கான். அவர் முத்தரசு என்பவர் தான் அந்த சிட்னி தமிழ்நாடு செயலாளர். அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். இப்போ ஒரு 15 நாள் ஒரு திருமணத்துக்காக குடும்பத்தோடு வந்துட்டார். அதனால நான் போய் உங்களுக்கு ஆகஸ்ட் 10 தேதிக்குள்ள நான் அதை திருத்தி அனுப்பிச்சிடுறேன். இந்த வருடம் ஆகஸ்ட், அடுத்த மாதம் அனுப்பிடுறேன். நீங்கள் தமிழ்நாட்டிலேயே அதை அச்சடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறதுக்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தமிழ்லையும் ஆங்கிலத்தில் ஒரே நேரத்தில் அதை அச்சுக்கு கொடுப்போம். எப்படியோ 1 மாதத்தில் 1.5 மாதத்தில் அச்சாகி வந்துடும். இந்த 2 நூலையுமே பொங்கல் சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் வெளியிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே அங்கெல்லாம் குளிர்காலம், மக்களை கூட்ட முடியாது. அதனால பொங்கல் 2025 பொங்கல் வந்து இந்த நூலை வெளியிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால அந்த வெளியீட்டு விழாவுக்கு என்னையும் அழைச்சிருக்காங்க. அதனால அந்த சமயத்தில் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த ஆங்கில பதிப்பு வந்து இதுவரையில் வந்து வெள்ளைக்காரர்கள் இந்த பழங்குடி மக்களை பற்றி எழுதிய செய்திகள் எல்லாம் தவறானவை என்பதை நம்ம மறுத்து எழுதியிருக்கோம். அந்த ஆங்கில நூலை ஆஸ்திரேலியாவில் உள்ள எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பி இது வந்து புதிய ஆய்வு, இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். அந்த நோக்கில் தான் அது ஆங்கிலத்தில் வெளியிடுறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்தாங்க. அதனால் வந்து ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் நூல் அச்சாயிடும். 2025 பொங்கல் அந்த நேரத்தில் அந்த நூல்களை வெளியிடலான்னு இருக்கோம். சரிங்க ஐயா, இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை எங்களோடையும் தமிழர் ஊடகத்தோடையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி இந்த நூல் வெளியில் வரணும், நாங்கள் அதை வாங்கி படிக்கணுன்றது ஒரு ஆர்வம் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற அந்த தமிழர்களும் அதை வாங்கி படித்து தமிழ் மொழி அப்படின்றது 50,000 வருடம் இல்லை, 75,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த மக்கள் பேசிட்டு வராங்கன்னு நிரூபிச்சிருக்கீங்க நீங்கள். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க.